இவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க மேடம் என்ன பண்ணுறாங்க, போனவொடனே சாரியில் அவுத்துறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ்லாம் கட்டி போடுறாரு. கட்டி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராவோ நான் ஃபிட் பண்ண கேமரா அந்த ஆங்கிளை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணுது. இவங்க அந்த கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு விதவிதமாக எடுக்கிறாங்க. ஃபோர்ஸ் இப்படி மாற்றுறாங்க, அப்படி மாற்றுறாங்க. இதில் முழுக்க அந்த மேடம் தான் சப்போர்ட் அதிகம். அந்த ஃபுட்டேஜை பாருங்கள். ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன்னாங்க. ஹோட்டலில் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற விஷயம் அது யாருமே இல்லை. இது எப்படி இந்த விஷயத்தை எனக்கு அதில் காட்டுறான்றது தெரியல. ஒரு வாங்கி அதை செக் பண்ணுறேன் நான். செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பை கேமரா இருக்குது. இல்லை இதுக்குள்ளே எப்படி அந்த ஸ்பை கேமரா வைக்கிறாங்க அதை பார்க்க சொல்ல ஒன்றுமே தெரியல எனக்கு. ரூம்ஸ்லாம் நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா வந்திருக்கோம். ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நடக்குது, நம்மளுக்கு தெரியாமல் நடக்குது. இப்போ நம்ம ஒரு ஹாலுக்கு போகிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு துணி கடைக்கு போகிறோம். துணி கடைக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இந்தமாரி ஒரு சில விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில். ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பின்னாடி நடக்குது. ஆனால் அது நம்மளுக்கு தெரியல. அது எதனாலன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெஸ் மாற்றுற இடத்துல இப்போ நம்மளுக்கு தெரியாத ஸ்பை கேமரா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கே தெரியல. ஆனால் நம்ம அதை தெரியாமல் நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிட்டுருக்கோம். ஆனால் அது நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் நம்ம போக சொல்ல தான் தெரியுது. நம்மளுக்கு தெரியாமல் அந்த வீடியோ நம்ம பார்க்க சொல்ல தான் நம்மளுக்கு அது அருமை என்னன்னு தெரியுது. இந்த இடத்துல இது நடந்திருக்கு, நம்ம இது பண்ணியிருக்கோம், ஐயோ அப்படின்னு வச்சு நம்ம அன்றைக்கி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம இந்தமாரி போகிற இடத்துலலாம் ஒரு சில விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது நாட்டோட நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்பை தான். ஸ்பை கேமரான்னு சொல்லி நம்ம சிசிடிவி கேமரான்ற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போனாலும் நம்ம ஒரு சேஃபுக்குன்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். ஆனால் அதை ஸ்பையாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஃபேமிலியோடு போகிறோம், நம்ம கொடைக்கானல் போகிறோன்னு வச்சுக்கோங்க. கொடைக்கானலில் போய்ட்டு ஒரு ரூமில் தங்குறோம். ஆனால் நம்ம ரூமில் தங்குறோம். ஆனால் பின்னாடி நம்ம என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சுற்றி நம்ம ரூமை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேலை கிடையாது. நம்ம போனோமா, என்ஜாய் பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ரூமில் ஒரு இடத்துலையும் ஸ்பை கேமரா வைக்கிறாங்க. சிசிடிவி கேமரான்னு சொல்லிட்டு ஸ்பையில் வைக்கிறாங்க. அதை இப்போ நார்மலாக நம்ம ஜென்ரலாக கேமரா வைக்கிறோன்னா அவுட்புட் வெளியே தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இந்த அவுட்புட் உள்ளதாக இருக்கும் நம்மளுக்கு. அது எங்கே இருக்குது, ஏது இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை ஒரு விளம்பரம் தேடுறாங்க. விளம்பரம்னா இப்போ அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நம்மளோட வீடியோலாம் எடுத்து சஸ்பென்ஸாக போட்டாங்கன்னா அதை நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் அதை விரும்பி பார்க்குறாங்க. அதனால் இந்தமாரி நிறைய விஷயம் நடக்குது. இப்போது எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. உதாரணமாக நான் சிசிடிவி கேமரா மாட்டிகிட்ருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷத்தில் எனக்கு இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர் இந்தமாரி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்தமாதிரி சிசிடிவி கேமரா மாட்டணும் அப்படின்னாரு. சரி ஒரு 3 கேமரா மாட்டுங்க அப்படின்னாரு. சார் ஓகே சார், என்ன சார் விஷயம் அப்படின்னா, இல்லை பக்கத்தில் திருட்டு போயிடுச்சு, நகைலாம் திருட்டு போயிடுச்சு சார், பயமாக இருக்குது சார். நகை திருட்டு போனாலும் பரவாயில்ல சார், இந்தமாதிரி என்ன பண்ணுறாங்க ஆளுங்களை எதாவது பண்ணிட்டு போயிடறாங்க சார். எனக்கு ரொம்ப மன உடைச்சல் சார் அதை பார்த்த உடனே எனக்கு. சரி நம்ம வீட்லேயும் கேமரா மாட்டிடலாம் அப்படின்னு. சரி ஒரு 3 கேமரா மாட்டுங்க சார். எங்கெங்கே சார் மாட்டினோன்னே, ஹாலில், அப்புறம் டைனிங் ஹாலில், பெட்ரூமா சார், எதுக்கு சார் பெட்ரூமில் மாட்டுறீங்க அப்படின்னு. இல்லை பெட்ரூமில் மாட்டுங்க சார். இல்லை சார், இந்த வேலைக்காரங்களாம் நம்ப முடியல சார். அது ஆளுங்களாம் வச்சு தப்பான ஒரு சில விஷயத்த பண்ணுறாங்க. அந்த பணத்தோடு போனால் பரவாயில்ல, ஆளையே மர்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க சார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஸ்பையாக ஒரு கேமரா, ஒரு 3 கேமரா வச்சுருங்க. எது சார் ஸ்பை கேமரா எது சார் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லைங்க ஸ்பையாக தான் வேணுங்க சார். நான் அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா சார், ஸ்பைலாம் பண்ணுறது இல்லையா சார் அப்படின்னு. நான் இல்லை சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, இருக்கிற கேமராவே ஸ்பையாக வச்சு கொடுங்க. எனக்கு நீங்கள் தனியாக தெரியாத இந்த சுவிட்ச் போர்டில் வைக்கிறது, அப்புறம் இந்த ஹோல்டரில் வைக்கிறது, அப்புறம் எங்கேயாவது மறைவான இடத்துல அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டாம். நீங்கள் நார்மல் கேமரா போகிறீங்களா, 2 MP கேமரா போகிறீங்க, 5 MP கேமரா போகிறீங்க, அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் கவர் ஆகாத மாரி, கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னாரு. உரிமையோடு கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணேன், ஹாலில் ஒரு கேமரா, அப்புறம் டைனிங் ஹாலில் ஒரு கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஒரு கேமரா, எல்லாமே ஸ்பை கேமரா தான் வச்சேன் நான். அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ண உடனே என்னடா அது கால் வருது, சரி சார் ஃபோன் பண்ணுறாரு, மாட்டி 3 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதத்துல ஏதோ சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் ஃபோன் எடுக்கிறேன் நான். ஃபோன் பண்ணி சாதாரணமாக தான் பேசினார் அவர். பேசிவிட்டு இதுமாரி சார் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன்னா ஜென்ரலாக பேசிட்டு ஒரு சில விஷயம்லாம் பேசணும். ஒரு நண்பருக்குள்ளே ஒரு சில விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசணும். பேசிவிட்டு சார் இதுமாதிரி ஃபுட்டேஜ் பார்க்கணும் சார் அப்படின்னா. பெட்ரூமில் கேமரா வச்சுருந்தேன் நான். அந்த பெட்ரூமில் கேமரா வச்ச இடத்த எங்கே வச்சுருந்தேன்னா, இப்போது குழந்தைங்களோட டாய்ஸ்லாம், பொம்மைஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதில் மறைவாக வச்சுருந்தேன். அந்த பொம்மை எடுக்கிறது கிடையாது, அவங்க ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறது
வச்சுக்கிறேன் சார், பசங்களாம் வளர்ந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே பரவாயில்லன்னு கேட்டேன். சரி ஓகே அங்கே வச்சுறேன் சார், கொஞ்சம் பதட்டமாக தான் சார் நானே வைக்கிறேன் சார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு தான் சொல்லிட்டு வச்சேன் நான். சரி அந்த வச்ச இடத்த என்ன பண்ணேன் நான், சரி ஓகே இந்த இடத்துல வச்சிருக்கேன், அந்த இடத்துல அப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து நம்ம கபோர்டு ஒன்று இருக்குது. அந்த கபோர்டு வந்து என்ன பண்ணுறாங்க, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளெல்லாம் வந்து காஸ்ட்லியான பொருள் வச்சிருக்காங்க. காஸ்ட்லியான பொருள் வைக்கிற இடத்துல யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. சரி ஓகே நான் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் டைனிங் ஹாலில் ஃபிட் பண்ணேன், பெட்ரூமில் ஃபிட் பண்ணேன், இதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கேன்னா சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் சார் பார்க்கலாமா, எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா, எல்லாமே நான் அதை பார்க்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார், பெட்ரூம் வர பார்க்குறேன் நான். இல்லை சார் நீங்கள் தைரியமாக பாருங்கள் சார், நம்மளாம் அண்ணன் தம்பியுமே பழகிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. சரி நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஒரு விஷயம் அப்படியே நான் லைட்டாக அந்த 3 மாதன்றது வந்து போயிட்டே இருக்குது. 3 மாதம் 2 மாதம் நான் நல்லா பார்த்துட்டே இருந்தேன் சார். இப்போது 2 மாதம் வந்து நல்லா போயிட்டே இருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது, எல்லாம் ஜென்ரலாக இருந்தது. அதில் ஒரு சில விஷயம் அவங்களோட சந்தோஷமும் இருந்தது, அதையும் பார்த்தேன் நான். அவர் என்ன பண்ணார், சார் இருங்க வெயிட் பண்ணுங்க நான் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போனார். போகிற கேப்பில் நான் என்ன பண்ணேன், பார்த்துட்டே இருந்தேன். பார்க்க சொல்ல தான் ஒரு விஷயம் நடக்குது அதில். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஹாலு நான் 2மே தான் பார்ப்பேன். இப்போ ஹாலு பெட்ரூம் அது 2 மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். கிச்சன் வந்து நான் அந்த டைனிங் ஹால் வந்து அவ்வளோவா நான் பார்க்கல. ஏன்னா டைனிங் ஹாலில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஏன்னா இது முக்கியமான இடம், ஹாலுன்றது ஒரு முக்கியம், பெட்ரூம்ன்றது முக்கியம். நான் கரெக்டாக என்ன பண்ணேன், ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் வந்து பீரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹாலில் வந்து அந்த கபோர்டோட அந்த சைடு கொஞ்சம் திங்ஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு பீரோ மாதிரி வச்சுருக்காரு, அதுலேயும் ஒரு ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காரு. சரி அந்த இடத்துல மட்டும் 2த்தையும் மென்ஷன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்க சொல்ல ஒரு நண்பர் ஒருத்தர் வராரு. மேடம் வந்து உட்காண்ட்ருக்காங்க. சார்லாம் இல்லை வீட்டில் அப்போது. சரி இவங்க 2 பேரும் வராங்க, ஜென்ரலாக பேசுகிறாங்க. இது வர ரியாக்ஷனே எனக்கு வேற மாதிரி இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவர் வராரு, வர சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் டோர் திறந்த உடனே அவங்க அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே சாரோட ஒய்ஃப் வந்து கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சோன்னா என்னடா அது, யாரா அது, சார் மாரி இல்லை, சாரும் கிடையாது, யார் இது கட்டி பிடிக்குது, ஓ சொந்தக்காரங்க போல இது, இவங்களுக்குள்ளே வந்து கேஷுவலாக பழகிப்பாங்க கட்டி பிடிச்சி அப்படின்னு நினச்சிட்டு நானும் என்ன பண்ணுறேன், பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சே பார்க்குறேன். சரி இது நம்ம இருந்தாலும் சாரு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நம்ம பார்க்கலாம் அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேமரா பார்த்துட்ருக்கேன், இது ஃபுட்டேஜை பார்த்துட்ருக்கேன். பார்க்க சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க, வந்த உடனே இவர் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சோடனே இவங்க வந்து அப்படி அவர் என்ன பண்ணுறாரு, இடுப்பு பிடிக்கிறாரு, இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். ஏன்னா அது வந்து என்ன இடுப்பெல்லாம் இழுத்துட்டு போகிறாரு, பார்த்தா ஸ்ட்ரைட்டாக பெட்ரூமில் போகிறாங்க. பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்ட போக சொல்ல என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு கிஸ் அடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க மேடம் என்ன பண்ணுறாங்க, போனவுடனே சாரியில் அவுத்துறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ்லாம் கட்டி போடுறாரு. கட்டி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராவோ அந்த என்ன எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அதான் ப்ளவுஸை அவுக்குறாங்க, இவங்களே அவுக்குறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே அவுக்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி அவுத்துக்கிறாங்க ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு போயிட்டு பெட்ரூமில் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. இவங்க செக்ஸ் வைக்க சொல்ல இவங்க விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெகுலராக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதான் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 மாதம் நடந்த ஃபுட்டேஜ், அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அந்த 2 மாதம் கழிச்சு நடந்த ஃபுட்டேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸ் பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஆங்கிள் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் ஃபிட் பண்ண கேமரா அந்த ஆங்கிளை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணுது. செக்ஸ் வீடியோ போகுது. என்னடா அது செக்ஸ் வீடியோ பார்த்துட்றாங்க, இன்னும் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க மேடமு. இது எல்லாமே மேடம் பண்ணுறாங்க, அந்த சாரோட ஒய்ஃப் தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்த. இவன் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. இதை பார்த்து முடிச்சிட்டாங்களா, முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டேப்லெட் மாரி ஏதோ பக்கத்தில் வச்சுருந்தாங்க. சரி எடுத்து அந்த டேப்லெட்டை போட்டுட்டு இவங்க கொண்டா ஒரு 10 நிமிஷம் ஆகுது, நானும் ஓட்டி பார்த்துட்ருக்கேன். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அவங்க மேடம் போகிறாங்க, ஏதோ எடுத்துகிட்டு வராங்க, சாப்பிட்றாங்க, ஏதோ அப்படியே கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நிர்வாணமாக நடக்குது. அவங்க வந்து அந்த பிரேஸோடு சுற்றிட்டு இருக்காங்க. பிரேஸை மாட்டுறாங்க, பாவாடை தூக்கி இப்படி கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த பிரேஸ் தூக்கி போட்டு பாவாடை மட்டும் கட்டிட்டு இவர் ஜெட்டியோடு இருக்கார். திருப்பி அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல இவங்க என்ன பண்ணுறாரு, அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, பேக் ஒன்று வச்சுருந்தார். அந்த பேக்கில் வந்து கேமரா எடுத்து அங்கே வந்து அந்த இது வச்சு அது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சு அந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அவங்க என்னடா அது ஷூட் பண்ணுறாங்க, மேடம் வந்து இதெல்லாம் எப்படா ஒத்துக்கிறாங்க, எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க, மேடம் வந்து ஷூட் பண்ணுறதுக்குலாம் ஒத்துக்கிறாங்க. இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா எதாவது பிரச்சனை ஆகுமா அப்படி இல்லை. அவங்க இதில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணது என்ன விஷயம்னா, வாய்ஸ் ரெக்கார்ட் போடல. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் போட்டுருந்தேன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்கன்னு நான் தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். இவங்களோட லைஃப் வந்து எப்படி உருவாச்சுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாரிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவங்க அந்த கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு விதவிதமாக எடுக்கிறாங்க. ஃபோர்ஸ் இப்படி மாற்றுறாங்க, அப்படி மாற்றுறாங்க. இதில் முழுக்க அந்த மேடம் தான் சப்போர்ட் அதிகம். இப்போ வந்து விதவிதமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் படுக்க வச்சு பண்ணுறாங்க, நிற்க வச்சு பண்ணுறாங்க. அந்த வீடியோ பார்த்து என்னென்ன பண்ணுறன்றதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேமராவில் வந்து ஷூட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. இந்த ஷூட் ஆகுது கூட அவங்க ஃபீல் பண்ணாமல் விதவித ஆங்கிளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து வேணான்ற இப்படி வரைக்கும்
இப்படி இப்படி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க விட மாட்றாங்க. ஒரு 1 1/2 2 மணி நேரம் ஓடிட்டு இருக்குங்க. அது போயிட்டே இருக்குது. சரி நானும் எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு பக்கத்தில் சரி இதை முடிச்சுட்டு எல்லாம் ஓட்டி விட்டேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. சரி என்னதான் இது முடிச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தது. இவங்க அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க, நடக்கிறாங்க, இப்படி படுக்கிறாங்க, அப்படி படுக்கிறாங்க, கீழே போகிறாங்க, இவர் அப்படி திருப்பி போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த எல்லாமே அந்த வீடியோ பார்த்து பண்ணுறாங்க. இது முடிஞ்சிச்சா, முடிஞ்ச உடனே இங்கே வெளியே வராங்க. எல்லாம் அவங்க வெளியே வரது கூட எப்படி வராங்கன்னா, அப்படியே அந்த பிரேஸோடு வெளியே வராங்க. இவர் அந்த ஒரு லுங்கி மாதிரி கட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வராங்க. அப்படியே தோல் மேலே கை போட்டு இவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. இவர் அவங்க மேலே படுத்துக்கிறாரு. படுத்துட்டு இவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. சார் இதுமாரி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன் சார். நான் 2 மாதம் பார்த்தேன். ஒன்றும் நார்மலாக இன்னும் பிரச்சனை இல்லை சார். இது உங்கள் விஷயத்தையும் நீங்கள் கூட இருந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்க, அது எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை நான் பார்த்தேன் சார். எனக்கு அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். என்ன சார் ஏதாவது வேலைக்காரங்க ஏதாவது திருடினாங்களா, இல்லை ஏதாவது பொருள்கள் எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னா. சார் இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதை விட மோசமான ஒரு சில விஷயம் நடந்தது சார். மேடம் வந்து ஒரு தப்பான உறவு வச்சுருக்காங்க சார் அப்படின்னு. என்ன என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கோவப்பட்டார். சார் இல்லை சார் நான் ஃபுட்டேஜை பார்த்தனால சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஃபுட்டேஜை பாருங்கள் சொல்லிட்டு ஃபுட்டேஜை காட்டுறேன். பார்த்த அடுத்த நிமிஷமே அவர் அப்படி கண்ணு கலங்குறாரு. அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாரு. இப்படி என்னடா அது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஃபீல் பண்ணுறேன், நானும் அழுகுறேன் அந்த இடத்துல. இவர் அப்படியே அடிச்சுக்கிறார் தலையில். இன்னும் என்ன நடக்குது பாருங்க அப்படின்னாரு. நான் பார்க்க சொல்ல என்ன பண்ணேன், நான் அந்த ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் பார்க்க சொல்ல ஒரு இதே ஆள் தான் வராரு. திருப்பி பண்ணுறாங்க போகிறாங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் இந்த விஷயம் நடக்குது. ஆனால் 4வது ஆள் வேற ஆள் வராங்க. சார் நான் கோச்சிக்காதீங்க சார், நீங்கள் பாருங்கள், நான் விஷயத்தை சொல்லி கொடுத்துட்றேன். நான் சொல்லி கொடுத்து நான் வந்துட்டேன். இப்போ நம்ம வச்சது பார்த்தீங்கன்னா கேமரா வந்து திருட்டுக்காக வச்சோம் நம்ம. ஆனால் நடந்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. அதுவும் நம்ம கூட இருக்கிற உறவே அந்த மாதிரி பண்ணியிருக்குன்றப்போ அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் சார். அது எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. இதுமாரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னாங்க. சரி நானும் என்ன பண்ணேன், சரி கொடுங்க சார் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அது வர லேடி வராங்க. அவங்களுக்கு ஒரு 30 வயசு 32 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள நேரில் பார்க்க சொல்ல எனக்கு அதான் தோணுச்சு. இதுமாரி வயசுலாம் நான் கேட்டுக்கல. அவங்க சொல்கிறாங்க ஒரு சில விஷயம், அதை கேட்க சொல்ல என்னடா அது இப்படிலாமா இருக்குது, எல்லாரும் எங்கடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாமே அவங்க சொல்கிறது அப்படியே ஒரு சில விஷயம் ஒரு உண்மையாகவே இருந்தது. அது என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க. இப்போ இதுமாரி வந்து என்னை எங்கே போனாலும் என்னை வாட்ச் பண்ணுறாங்க. நான் இதுமாரி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க பேச சொல்லலாம் வந்து என்ன நான் பேசுகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வீடியோ மாரி வந்துட்டுருக்கு. வீடியோவும் வருது, கால்ஸும் வருது. இந்த மாதிரிலாம் நான் உன்னை வாட்ச் பண்ணுறன்ற மாரி அவங்க வந்து பேசுறதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு இது விஷயம்லாம் தெரியுது எனக்கு. இது என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த லேடி சொல்கிறது, இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு கேட்டாங்க. சார் முதல்ல விஷயத்த சொல்லுங்கள் மேடம், எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் ஐடியா கிடையாது. நீங்கள் சொல்லலாம் என்ன நம்ப முடியல, ஏதோ மன பிராந்தியாக இருக்க போகுது மேடம் உங்களுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன்னாங்க. ஹோட்டலில் போகிறேன், ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற விஷயம் அது யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. இது எப்படி இந்த விஷயத்தை எனக்கு அதில் காட்டுறான்றது தெரியல. இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு திருச்சிக்கு போகிறாங்க. அவங்க திருச்சிக்கு போய்ட்டு ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. இவங்க இருக்குது சென்னையில் இருக்காங்க. திருச்சி எங்கே இருக்குது, சென்னை இருக்குது. ஆனால் அங்கே எப்படி என்னோடய வீடியோ வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க என்கிட்ட. இது எப்படி நடக்கும் சார், எனக்கு பயமாக இருக்குது. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவன் வந்து நான் வந்து யூடியூப்பில் போட்டுருவேன், ஆன்லைனில் போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். இவன் பணம் பறிக்கிறதுக்கு என்கிட்ட பேசுகிறானா, இல்லை என்னை அடையிறதுக்கு பேசுகிறானா என்னன்றது எனக்கு தெரியல சார். இன்ன வரைக்கும் அவன் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கானே தவிர, ஆனால் அது வந்து எதுக்காக பண்ணுறன்றது இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலாம. எனக்கு பயமாக இருக்குது, இதுமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இதில் பேக்கில் இருக்கிற திங்ஸ்லாம் காட்டினாங்க என்கிட்ட. காட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் சார்ஜர் வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோன் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் வந்து சேஃப்ன்றாங்க. ஐஃபோன்னால எந்த பாதிப்பு கிடையாது, ஒரு சேஃபஸ்ட் ஃபோனு அப்படின்றாங்க. ஆண்ட்ராய்டில் தான் நிறைய பிரச்சனை வரும், எதுவும் ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியாதுல்ல, அதில் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இப்போ பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஃபோனில் நடக்கிற விஷயன்றதை என்னால் தாங்க முடியல, ஏற்றுக்க முடியல என்னால். அந்த ஐஃபோன் சார்ஜ் நிற்காதனால சார்ஜர் எப்போவுமே கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. கூட எடுத்துகிட்டு போக சொல்ல அந்த சார்ஜர் வாங்கினேன் நான். சார்ஜர் ஃபோன் எல்லாத்தையும் பார்த்து அவங்க பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக அந்த சார்ஜர் பார்க்க சொல்ல எனக்கு ஒரு சார்ஜர் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஐஃபோன் சார்ஜர் மாதிரி தெரியலையே மேடம், ஏன் மேடம் நீங்கள் ஐஃபோன் ஒரிஜினல் யூஸ் பண்ண மாட்டீங்க சார்ஜர் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன பண்ண, இல்லை சார் ஒரிஜினல் வாங்கினா 2000 3000 வருது சார் சார்ஜர், அதனால் நான் வந்து இது நார்மலாக எனக்கு ஒரு 900 ருபீஸில் கிடைச்சிது சார் எனக்கு அப்படின்னாங்க. வாங்கி அதை செக் பண்ணுறேன் நான். செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பை கேமரா இருக்குது. இல்லை இதுக்குள்ளே எப்படி அந்த ஸ்பை கேமரா வைக்கிறாங்க, அதை பார்க்க சொல்ல ஒன்றுமே தெரியல எனக்கு.
மேடம் என்ன மேடம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா ஏதோ கேமரா மாதிரி தெரியுது மேடம் நான் சொல்லிட்டு அந்த கேமரா மாதிரி இருக்கிறத அதை எடுத்து காட்டுறேன். சார் நான் இது வரைக்கும் இதை பார்க்கவே இல்லை சார், இவ்வளோ தீவிரமாக நான் பார்க்கல சார் அப்படின்றாங்க. அப்புறம் நானும் சொன்னேன், மேடம் இந்த கேமரா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார்ஜரில் போடுங்க அப்படின்னு. நான் இல்லை சார்ஜரில் போச லைட் எதுக்கிட்ட எதுவுமே எரியல அதில். ஆனால் அதில் வந்து 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் ஆகிற மாரி அதில் ஒரு சிஸ்டம் இருக்க போல அது. அது எனக்கே தெரியல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதோ கிடையாது. இது வெளிநாட்டில் ஒரு சில விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்பேன், நம்மளும் பார்க்குறோம், 4 விஷயம் கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி தான் நான் நினச்சிருக்கேன் நான். அப்புறம் தான் அந்த மேடம்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் நான். சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க என்கிட்ட, ஓப்பனாக பேசுகிறாங்க என்கிட்ட. என்ன பேசுகிறாங்கன்னா, இதுமாரி நான் மேடம் சார் இதுமாரி நான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நான் ரூம்ஸ்லலாம் நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா இருந்திருக்கோம். ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சார்ஜரை போட்டுட்டு, ஏன்னா சார்ஜ் நிற்காது, நாங்கள் வெளியில் போகிறனால என்ன பண்ணுவோம், அப்பப்போ நான் எப்போவுமே சார்ஜ் போட்டுட்டு என்னோட இதுவே என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் நான் சார்ஜர் போட்டுகிட்டே இருப்பேன். அவன் என்ன வாட்ச் பண்ணியிருக்கானா இவங்க சார்ஜரை எப்போவுமே கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்கன்றதை வந்து அவன் நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் போல. இது எவ்வளோ தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு. அந்த சார்ஜரை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போகிற இடத்துல அந்த ஹோட்டலில் வந்து அந்த சார்ஜரை போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவங்க பாட்டுன்னு இருந்திருக்காங்க. நார்மலாக லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற இடத்துல அவங்க லைஃப்பை கொஞ்சம் சின்ன சின்ன தப்புகள் பண்ணுவாங்க. அந்தமாரி என்ன பண்ணியிருக்காங்க, செக்ஸ் வச்சுருக்காங்க போல. செக்ஸ் வச்சது அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஸ் வச்சு இதுதான் சொன்ன பார்த்தீங்களா, 2 பேரும் வந்து சொன்னவன் தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. அவங்க மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பிக்க மாட்டேன் நான். இவங்க 2 பேரும் சொன்னனால தான் இது உண்மைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா இவங்க 2 பேரும் செக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. செக்ஸ் வச்சு சொல்ல பல விதமான செலவில் செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். அதை சொல்கிறாங்கன்னா அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நாங்கள் வந்து என்ன பண்ணோம் விதமாக போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த செக்ஸே வந்து இவங்க ஃபோட்டோவாக எடுத்திருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த விதமாக ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஃபோன் வச்சு அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட செல்லில் தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இது வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு சொல்ல எனக்கே என்ன மேடம் ஏன் மேடம் இப்படிலாம் ஒரு லைஃப்பில் வந்து கல்யாணம் ஆகாமல் இந்தமாரி தவறுலாம் பண்ணலாமா மேடம், என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. சார் என்ன சார் பண்ணுறது, பாய் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அதனால் பண்ணேன். இது நீங்கள் ஒரு அண்ணனாக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இல்லைனா கூட நான் இதை ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம டீப்பாக இறங்கி சொன்னால் தான் அதை நீங்கள் எனக்கு வந்து தீர்வு கொடுப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து டீப்பாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்படின்னாங்க. சரி இதை என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல மேடம், இதான் விஷயம். இதில் வந்து நான் வந்து இந்த சார்ஜர் மூலிமா தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகுது. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். இதுக்கப்புறம் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போலீஸ் போகிறீங்களோ, இல்லை நீங்களே அதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ, இல்லை கூட இருக்க யார் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, இதை சார்ஜர் எப்படி வாங்கினீங்க, அந்த வாங்கின இடத்துல போய்ட்டு நீங்கள் எதாவது கேட்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதனால் எந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. யாராவது கூட ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, போகிற இடத்துல பழகிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியுதுன்னா, சின்னதாக ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சா கூட நீங்கள் என்ன பண்ணணும், சேஃபாக இருந்துக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாதம் கிட்ட அவங்க இந்த விஷயத்தை வளர்த்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருக்கிறது, செக்ஸ் வச்சு இந்த விஷயம்லாம் ஏன் நடந்ததுன்னா, இந்த 1 மாதம் கேப்பில் நடந்த விஷயம். இப்போது இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி தெரியுது, உடனே நாளைக்கே இந்த விஷயத்தை நம்ம இது பண்ணிடணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1 மாதம் இதை வந்து கூட ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க இந்த விஷயத்தை. அதுமாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், எது வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறத நம்மளுக்கு டவுட்டுன்னு வந்ததுன்னா உடனே கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த அது ஏன்னா எங்கே பார்த்தாலும் தப்பு தான் நடக்குது. இந்த ஸ்பைன்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த கேமரா வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த சிசிடிவி கேமரான்னு வந்ததுனால இந்த பிரச்சனைலாம் நம்ம நடக்குது. இதை ஸ்பையாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் வந்து ஒரு சில விஷயத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நம்ம வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற திங்ஸ்லாம் கரெக்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எந்த போனாலும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம தெரியாத விஷயத்தை கூட இருக்கிற ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அப்பயே அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிவிடுங்க. இது பண்ணுறது நல்லதுன்றது நான் வந்து இந்த விஷயத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நானே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட, நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற கஸ்டமர்கிட்ட நம்ம இவங்க ஏதாவது தப்பான ஒரு இதில் கண்ணோட்டில் நம்மகிட்ட கொடுத்து விற்க வச்சுட்டு அது மூலிமா நம்மளுக்கு பிரச்சனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதும் இருக்குது. அதனால் நானும் இதில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் நான். அதனால் இது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இது.